சரி, இப்ப தொடர்ந்து எல்லா ஊடகங்கள்லயும் சவுக்கு சங்கர் அவர் கைது பண்ணிட்டாங்க. அவர் 10 பேரு கொண்ட காவலர்கள் சேர்ந்து மொத்தமா அடிச்சு அவர் கை பிராக்சர் ஆயிடுச்சுன்னு அவரோட அட்வொகேட் நேத்து ஒரு விஷயம் வெளியிட்டு இருந்தாரு. அதோட இன்னொரு விஷயம் சொல்லி பேசுறாங்க. இது திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அது கடைசியா ஒரு வரி சொன்னீங்க. அதுதான் ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். கஞ்சா வழக்கு போட்டது சங்கர் அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல தவிர்த்திருக்கணும். அது வேற விஷயம். தவிர்க்கல. ஆனா அதை ஒரு பெரிய குற்றமா கருதி இன்னைக்கு அவர் எங்க போறாரோ இந்த திமுக மகளிர் அணியை 4 பேர் அனுப்பி விட்டு அவரை செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்றதும் கோஷம் போடுறதும் அதுக்கு உடனே போலீஸ் பெரிய கூட்டம் மாரி ஏதோ லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு போனா மாரியும் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்ப கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க சார் அவர் மேல. இவர்கிட்ட 6 கிலோல இருந்தது. கஞ்சா போதைக்கு ஜாபர் சாதிக் விஷயத்துல நீங்க பாத்துருக்கீங்க. கடுமையா பேசிட்டு வந்த ஒரு நபர் தான். அதுக்காகவே இப்ப என்ன பண்றேன்னா நீ இன்னும் பேசுற உனக்கே இந்த கேஸ் போடுற பாருங்க. உண்மைக்குமே அவர் கார்ல இருந்து கஞ்சா எல்லாம் எடுக்கல. ஏங்க நான் என்ன சொல்றேன், அப்படியே அடிக்கணும். ஏன் கார்ல 200 கிராம் 6 கிலோ வாங்கி வச்சிருக்கான்? ஏன் அதுவும் தேனி போய் வாங்கணும்? ஏன் சென்னையில கிடைக்காதா கஞ்சா? இனி யாரும் திமுகவை பத்தி இப்ப நீங்க கூட பேசக்கூடாது. அதிகம் திமுகவுக்கு எதிராக பேசிட்டாதீங்க. நாங்க எதோ பேசினாலும் சமாளிப்போம். நீங்க பேசினாலும் உங்க மீது வழக்கு வந்துடும். திடீர்னு கஞ்சா வழக்கு போட்டாங்க உங்க மேல. அப்ப எல்லாரும் பயப்படுவாங்களா இல்லையா? இது ஒரு அச்சுறுத்தத்துக்காக தான் இப்ப சவுக்கு சங்கரை திமுக அரசு பயன்படுத்துது. அவர் வெளியே வந்துருவார்ல சார். ஏன்னா நிறைய பேர் என்ன உட்கார்ந்து பேசிட்டு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. வெளியே வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா நீங்க உள்ள ஜெயில வச்சு சாவடி போயிங்களா? கேள்வியும் இருக்கு. அதையும் பேசிருக்காங்க. இல்ல அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? அரசு பணத்தை உங்களை மாதிரி கொள்ளடிச்சாரா? ஊழல் பண்ணாரா? என்ன பண்ணிருக்காப்புல? இப்போ சங்கர் அந்த கார் அந்த ஆக்சிடென்ட் அது பாத்தீங்கன்னா அது ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கு. ஏதோ கார் நின்றுட்டு வா இந்த மோதுன்னு சொல்லிட்டு நடக்கவே இல்லை. அப்ப காவல்துறையா ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி தான் அந்த ஆக்சிடென்ட். ஆமா. வணக்கம் சார். சார், இப்ப தொடர்ந்து எல்லா ஊடகங்கள்லயும் சவுக்கு சங்கர் அவர் கைது பண்ணிட்டாங்க. அவர் 10 பேரு கொண்ட காவலர்கள் சேர்ந்து மொத்தமா அடிச்சு கை பிராக்சர் ஆயிடுச்சுன்னு அவரோட அட்வொகேட் நேத்து ஒரு விஷயம் வெளியிட்டு இருந்தாரு. தொடர்ந்து எல்லா ஊடகங்களிலும் அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா யூடியூபோட கிங் அவர். யூடியூப்ல இப்பதான் சவுக்கு மீடியான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு குறுகிய காலகட்டத்துல எல்லாரோட பார்வையும் ஒரு சேனல் போச்சுன்னா அது சவுக்கு மீடியா. இப்ப அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. கைது பண்ணி கொண்டு போன இடத்துல அவரை அடிச்சு துன்புறுத்துறதா அவர் அட்வொகேட் வெளியே தகவல் கொடுத்திருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதோட இன்னொரு விஷயம் சொல்லி பேசுறாங்க. இது திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை? இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அது கடைசியா ஒரு வரி சொன்னீங்க. அதுதான் உண்மை. இந்த திமுகவின் திட்டமிட்ட சதி அதுதான் உண்மை. வேற என்ன? கடந்த 2 ஆண்டுகளா சவுக்கு மீடியால என்ன பேசிட்டு வராங்க? திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை அம்பலப்படுத்திட்டு வராங்க. அது 1, 2 இருந்ததுல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறையில இருக்காருன்னா அதுக்கு மூல காரணம் சவுக்கு செயல்பாடு. அது போல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ சென்னையில கார் ரேஸ் கொண்டு வரணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் முயற்சி. அப்ப உடனே அதை பத்தி விமர்சனம் பண்ணாப்புல. அது கார் ரேஸ் யாருக்காக எதுக்காக கொண்டு வருது? அது ஒரு நடிகை சொல்லி இவர் கொண்டு வர்றாரு அப்படின்றாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சை. அதுக்கு கடைசியாக அதை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? சங்கர் சொன்னா நிப்பாட்டிடணுமா? ஏன் நிப்பாட்டணும்? பட் அது சர்ச்சையாயிடுச்சு. அது சர்ச்சை ஆக்கி விட்டாங்க. அப்போ அது திமுகவுக்கும் குறிப்பா திமுக குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்லரி வாட்டர் ஒரு பிஸ்லரி வாட்டர் அந்த பிஸ்லரி வாட்டர் முதல்வருடைய மனைவி அவங்க தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரிங் பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பக்கம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அவர் பொதுவெளியில் தொடர்ந்து ஏறி அடிச்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸு, அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல்
காவல்துறையில உயர் அதிகாரிகள் பண்ணக்கூடிய சில அட்ராசிட்டிகள் அவங்க வந்து காவல்துறை வந்து அவங்களோட சொந்த ஃபேமிலிக்காகவும் சொந்த தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்களை சொன்னது. ஆனா இப்ப வந்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணலையே, ஒரு பெண் காவலரா அவர் ஏதோ தவறா பேசிட்டாரு அப்படிங்கறதுனாலதானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், அவரு தவறா பேசினாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அது மட்டும் வழக்கு போட்டிருந்தா இப்ப இந்த மாதிரி விவாதமே தேவையில்லை. கண்டிப்பா சார். அடுத்து இந்த அவர் கார்ல ஏதோ கஞ்சா இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கஞ்சால் மட்டும் இல்ல, வெடிமருந்து கூட வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி வந்து சொன்னா பாஜக அரசு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, ஆம் ஆத்மி கட்சியுடைய முதல்வரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாம இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கூட தொடர்பு இருக்கு. அதனால பல கோடி ரூபாய் தீவிரவாதிகள் கிட்ட இருந்து இவர் வாங்கியிருக்காருன்னு பாஜக ஆளுநர், டெல்லி ஆளுநர் வந்து என்சிபி அதாவது என்ஐஏக்கு வந்து வழக்க மாத்திருக்காங்க. அப்ப அதிகாரங்கள் ஆட்சி அவங்க கிட்டே இருந்தா யார வேணாலும் குற்றவாளி ஆக்குவாங்க. அதிகாரம் ஆட்சி குற்றவாளிகள் கூட நிரபராதி ஆகுவாங்க. சவர்கர் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் போய் ஒரே ஒரு வழக்கு. அப்படி வந்து பெண்களை பத்தி தவறா பேசுறாங்க. பெண்கள் நீங்களும் ஒரு பெண் தான் இல்லைன்னு சொல்ல. இதே மாதிரி நிகழ்வுகள் எத்தனை சினிமா படங்கள்ல எடுத்திருக்காங்க. உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய காவலர் பெண்களை வந்து எப்படியெல்லாம் நடத்துறாங்க அப்படின்ட்டு நீங்க பார்த்துருக்கீங்க. அப்ப அதுக்கெல்லாம் பொங்காத காவல்துறையோ, அதுக்கெல்லாம் பொங்காத தமிழக அரசு இதுக்கு சங்கர் பேசிட்டான்றதுக்காக ஏன் பொங்கணும் இருக்கேன் புரியுதுங்களா? அது மட்டுமா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் சில நேரங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் டேய் என்னடா நினைச்சிட்டு வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சவால் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கணும். அப்படி இருக்கும்போது சங்கர் அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல தவிர்த்திருக்கணும். அது வேற விஷயம், தவிர்க்கல. ஆனா அதை ஒரு பெரிய குற்றமா கருதி இன்னைக்கு வந்து அவர் எங்க போறாரோ இந்த திமுக மகளிர் அணியை 4 பேர் அனுப்பிவிட்டு அவரை செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறதும், அதுக்கு உடனே போலீஸ் வந்து பெரிய கூட்டம் மாரி ஏதோ லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு போனா மாதிரியும் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்ப நடந்ததெல்லாம் வந்து நாடகம் சொல்றீங்களா? அதான் சொல்றேன், இன்னைக்கு திமுக ஐடி விங்கு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐடி விங்கு இன்னைக்கு சவுக்கு சங்கருக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. திமுக ஐடி விங் என்ன சொல்லுதோ அதைதான் காவல்துறை முழுமையா வந்து ஏத்துக்கிட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்குது. அப்போ காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லையா, திமுக ஐடி விங்கினுடைய கட்டுப்பாட்டுல போயிடுச்சான்றது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி சார், இப்ப கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க சார் அவர் மேல. இவர்கிட்ட 6 கிலோல இருந்தது, அப்புறம் இவ்வளவு இருந்தது, ஒரு டைம் வந்து இவ்வளவு இருந்ததுங்கிறாங்க, அதுக்கப்புறம் இவ்வளவு இருந்தது, ஆபீஸ்ல இருந்தது, கூட வச்சிருந்தாங்க. கஞ்சா போதைக்கு ஜாபர் சாதிக் விஷயத்துல நீங்க பாத்துருக்கீங்க, கடுமையா வந்து பேசிட்டு வந்த ஒரு நபர் தான். அதுக்காகவே இப்ப என்ன பண்ணுன்னா, நீ என்ன பேசுற, உனக்கே இந்த கேஸ் போடுறேன் பாருங்க, எப்படி நீ என்ன பேசுற, உனக்கு எதிராக இந்த கேஸ் எல்லாம் நான் போடுறேன் பார் அப்படின்றதுக்கு கார்ல இருந்து கஞ்சாலாம் எடுக்கல. ஏங்க நான் என்ன சொல்றேன், அப்படியே அடிக்கணும். ஏன் கார்ல 200 கிராம் 6 கிலோ வாங்கி வச்சிருக்கான், ஏன் அதுவும் தேனி போய் வாங்கணும்? ஏன் சென்னையில கிடைக்காதா கஞ்சா? கேளுங்க, சொல்லுங்க, சென்னையில கஞ்சாவே இல்லையா? இருக்கு சார். சென்னையில இல்லையான்னு எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஒரு நாளைக்கு 1000 கேஸ் மாட்டிட்டு இருக்கு, 1000 பேர் சுத்திட்டு இருக்காங்க. தேனியில போய் வாங்கினாங்க. சரி, தேனியில மட்டும்தான் சரளமா கிடைக்குதா கஞ்சா? அப்ப தேனி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுல இல்லாம வேற எங்கன்னா இருக்கா? வேற மாநிலத்தில் இருக்கா? தமிழ்நாட்டுல உள்ள ஒரு மாவட்டம் தானே தேனி. அப்ப அங்க கஞ்சா வந்து சரளமா இருக்குன்னா தமிழக அரசுடைய மிகப்பெரிய தோல்வி தானே அது காரணம். சரி சார், இன்னொரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வினா, நீங்க ஜெயில இருந்திருக்கீங்க, அதனால உங்ககிட்ட ஜெயில இந்த மாதிரி 10 பேர் செஞ்சு அடிச்சு கையை காலெல்லாம் உடைப்பாங்களா? அது ஏன்னு சொன்னா, அது காவல், அதாவது ஒருத்தனை கைது பண்ணி சிறை இதுல நிப்பாட்டுவாங்க நீதிமன்றத்தை நிப்பாட்டின போது என்ன கஸ்டடியெல்லாம் எடுத்துட்டோம், விசாரணை பண்ணிலாம் பண்ணிட்டோம். அப்போ இவரை ரிமாண்ட் பண்றேன்னு என்ன அர்த்தம்னா, அதாவது காவல்துறை கஸ்டடியில இருந்து ஜுடிஷியரி கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவல் போறதுதான் அந்த இது. அதை எடுத்து போய் ஜெயிலில் விட்டாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவன் வந்து தண்டனை கைதி அல்ல, குற்றம் செய்யப்பட்ட தண்டனை கைதி அல்ல, அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட விசாரணை கைதி தான் அவரு. அவர் விசாரிச்சு அவர் குற்றவாளியா நிரபராதியா பிறகுதான் நமக்கு தெரியும், முன்னாடி தெரியாது. அப்படிங்கும்போது விசாரணை சிறைவாசிக்கு கைதியை வந்து அடிப்பதற்கு சட்டத்துல இடமே இல்லை. அப்படியே அந்த விசாரணை கைதி சில பல தவறுகள் செஞ்சான சிறைக்குள்ள அவனை வந்து பூட்டி வைப்பாங்க.
அல்லனா நேர்காணல் மனு பார்க்கறது விட மாட்டாங்க, வழக்கறிஞர் பார்க்கறது விட மாட்டாங்க. அதிகபட்சம் போச்சுன்னா நீதிமன்றம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இதுதான் முறை. அப்படி இருக்கும்போது இப்போ சங்கரை வந்து 10-20 பேர் சேர்ந்து பொதுமக்களை அந்த அடி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப இது முழுக்க முழுக்க நீங்க சொன்னீங்க கடைசியா இது ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை திமுக. இதுதான் இப்போ நடக்குது. இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை. ஏன்னா நீ மீடியால உட்காந்து நீ எதை வேணா எழுதுவியா, பார்த்துக்கோ, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க எதை வேணா செய்வோம் உனக்கு. அப்போ இனி யாரும் திமுகவை பத்தி இப்போ நீங்க கூட பேசக்கூடாது அதிகம். திமுகவுக்கு எதிராக பேசிடாதீங்க. நாங்க எதோ பேசினாலும் சமாளிப்போம். நீங்க பேசினாலும் உங்க மீது வழக்கு வந்துடும். திடீர்னு வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்க உங்க மேல, அப்போ எல்லாரும் பயப்படுவாங்களா இல்லையா? இது ஒரு அச்சுறுத்தத்துக்காக தான் இப்ப சவுக்கு சங்கரை வந்து திமுக அரசு பயன்படுத்துது. இனி எந்த மீடியாவும் சரி, யூடியூப் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு நீங்க வந்து திமுக அரசுக்கு எதிராக எதுனா பேசுனீங்கன்னா உங்களுக்கு கஞ்சா இருக்குடி, எப்படி கஞ்சா இருக்குடி தூக்கி போடுவேன் உங்களை. இதெல்லாம் வந்து உண்மையிலே காவல்துறை செஞ்சது பழைய ஃபார்முலா. இதெல்லாம் 1985 முடிஞ்ச ஃபார்முலா. இப்போ ஸ்டேஷன்லயே போனீங்கன்னா சில வழக்கு விஷயமா நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டே இருக்கும்போது அப்படின்னா சொல்லுவாங்க, சொல்றது கேட்க மாட்டாரு, இவன் கேட்க மாட்டேன்றான், இவன் வந்து அவங்ககிட்ட அந்த எவ்வளவு கஞ்சா இருக்கு சார், அதை தூக்கி இவன் மேல போடுவாங்க. இந்த படத்துல எல்லாம் காமிக்கிறதுல உண்மைதான். ஆமா, அதான் சொல்றேன். அந்த மாதிரி இந்த கேஸ் போடு, இவன் மேல அத போடு அப்படி சொல்றதுல அந்த மாதிரி தான் இப்ப சவுக்கு சங்கரை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, தூக்கி இந்த கேஸ் எல்லாம் போடுறது. அவர் வெளியே வந்துருவார்ல சார். ஏன்னா நிறைய பேர் என்ன உட்கார்ந்து பேசிட்டு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. வெளியே வரவே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா நீங்க உள்ள ஜெயில வச்சு சாவடி போயிங்களா? அந்த கேள்வியும் இருக்கு. ஏன்னா அதையும் பேசிருக்காங்க. இல்ல அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? அரசு பணத்தை வந்து உங்களை மாதிரி கொள்ளடிச்சாரா, ஊழல் பண்ணாரா, என்ன பண்ணிருக்காப்புல? பேசினாரு. ஏன் சார் கோயம்புத்தூர்ல வச்சு என்ன அவரோட சேனல் சென்னையில இருக்கு, ஏன் கோயம்புத்தூர்ல வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி? ஏன் சொன்னா கோயம்புத்தூர்ல வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண காரணம் என்னன்னா, இப்ப சென்னையில அரெஸ்ட் பண்ணா சென்னை சிறையில் தான் வைக்கணும், புழல் சிறையில் தான் வைக்கணும், புழல் வைக்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கண்காணிப்பாளர் சிறைக்கு சூப்பரண்ட் இருக்காரு. அவர் எப்படி இருந்துன்னா அவர் மொத்தம் தெரிஞ்ச நபர் யார் பேசியும் கேட்க மாட்டாரு. ஆனா கைதிங்க கிட்ட வந்து வன்மமா நடந்துக்குவாரு. சிறைவாசிகள் மீது வன்மமா நடந்துக்குவாங்க. அது போன்ற நபர் அங்க இருக்காரு. ஏற்கனவே கடலூர் சிறையில சங்கர் இருக்கும்போது அப்ப சங்கருக்கு எதிராக மன உளைச்சல் ஏற்பட்டு சங்கர் உண்ணாவிரதெல்லாம் இருந்திருக்காப்புல. வெளியே வந்து அவருக்கு எதிராக பல வழக்குகளும் சங்கர் போட்டிருக்காப்புல. அப்போ அந்த இடத்துல வச்சுதான் அவன் தான் கோபமா இருக்கான் சங்கர் மீது, அவன் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையில் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளவு அடிக்கப்பட்டது உண்மைதான். சவுக்கு சங்கர் அவர்களை அடிச்சிருக்கிறாங்க போட்டு. அப்ப அடிக்கதான் தெய்வடைஞ்சிருக்கு. ஏன்னா அது கூட வெளியே என்ன சொல்றாங்கன்னா சார், சில பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கலாம் கிடையாது, அட்வொகேட் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களை கொண்டு போறவங்க அடிக்க மாட்டாங்க. நீங்க வந்து திமுக ஐடி விங்க ஃபாலோ பண்ணாதீங்க. திமுக ஐடி விங் சொல்றதை கேட்காதீங்க. திமுக ஐடி விங் தான் இன்னைக்கு வந்து சங்கருக்கு எதிராக வந்து இவ்வளவு செயல்பட்டு இருக்கு. ஓகே சார். சரி சார், அவர் வந்து முழுக்க வந்து ஏடிஎம் கீழே இருக்கிற இபிஎஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன் இபிஎஸ் அவர்கள் இதுல தலையிடல? எந்த விஷயம் தலையிடலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு இல்லையா? இது பெரிய தவறு. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஊடகத்தை வந்து இது பண்றது, இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இதுதான் வந்து விடிய அரசினுடைய செயல் அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காரு கடுமையா. அப்ப அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது எங்க சார் போய் முடியும்? இந்த விஷயம் எங்க போய் முடியும்? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜாஃபர் ஷாதிக் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. இப்ப தொடர்ந்து சவுக்கு சங்கர் எதை தொடர்ந்தாலும் சவுக்கு சங்கர் இதுதான் போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்? எங்க போய் முடியும் விடியலாம். இப்ப சங்கர் மீது என்ன சொன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து லாக்அப் டெத்து, இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸ் தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அநேகமான முறையில கடத்தி கொண்டு போய் கொன்னு போட்டிருக்காங்க, எரிச்சு சாம்பலா கொடுத்துருக்காங்க. அப்போ அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? அது பேசுறது இல்லை. இப்போ சங்கரை பத்தி பேசணும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் சங்கர் மீது இவ்வளவு வழக்குகளும் போடுறது. 1 by 1 மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மறைச்சிட்டு இந்த விஷயத்த காமிச்சா வந்து மக்கள் மத்ததெல்லாம் மறந்துடுவாங்க. இதுல கான்செப்ட் நீங்களே எடுத்தீங்க. என்னை கூப்பிட்டு வந்து அந்த கன்னியாகுமரியில காங்கிரஸினுடைய தலைவர் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, அதை பத்தி பேசலாம் வாங்கன்னு நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல சார், இல்ல. ஏன் கூப்பிடல? நீங்க மட்டும் இல்ல, யாருமே கூப்பிடுறது இல்லை பாருங்க. ஏன் சொன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ நடந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இப்போ சங்கர் பத்தி பேசினா அதெல்லாம் மறைஞ்சிருக்கு இல்லையா? அது எவ்வளவு பெரிய அநியாயம். காங்கிரஸ் கட்சி அமைதியா இருக்கு, இதான் கொடுங்க. வேற என்ன பண்றது? அவங்க கூட்டணி கட்சின்றத சொல்லுவாங்க ஒரு படத்துல, குத்துனது நன்மனா சொல்லாத அப்படிதானே சொல்லுவான்.
குத்தனது நண்பனா இருந்தாலும் சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து சாகடிச்சது நண்பனா இருந்தாலும் சொல்லுவாரு. நண்பனா செத்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட சார் சொல்ல முடியும் நண்பனா எதிரியா கொண்டது இனியா நானா எப்படி சொல்றேன். அந்த மாதிரி நிலைதான் நீங்க காங்கிரஸ் திமுக இருக்கு. இல்லைன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து இருக்கு. நியாயமான முறையில ஒரு மாவட்ட தலைவரை கூட்டு போய் சரி காவல்துறை என்ன பண்ணிட்டு 2 நாள் ஆச்சு. ஏன்னா காவல்துறை நம்ம 18ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டுல அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிருக்கோம்? 2 நாள் ஆச்சு. சிசிடிவி கேமரா சர்ச் பண்ணி எங்க போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை உயிரோடு மீட்டு இருந்தான்னா அப்ப காவல்துறையை பாராட்டியிருக்கான். காவல்துறையே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏவல் துறையா அதுவும் வந்து திமுகவுடைய கைப்பாவையாக மாறிடுச்சு. அதான் சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்ப இவர் வண்டியில வச்சு கஞ்சாவை பிடிச்சிட்டோம். இவர் வண்டியில இவ்வளவு இருந்துச்சு. சென்னைக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்து கஞ்சா ஈஸியா புழங்குது. அது மாணவர்கள் கையிலையும் இளைஞர்கள் கையிலையும் புழங்குது. அவன் போதையில வந்துட்டு என்ன பண்றோம்னு தெரியாம பட்டாக்கத்தை எடுத்துட்டு பொதுமக்களை போய் துரத்திக்கிட்டு விட்டுறான், வீட்டுக்குள்ள பூர்றான். ஒரு வயசு பிள்ளைங்க அந்த தெருவுல நடக்க முடியல. போலீஸ் அதிகாரியே போயிட்டு மிரட்டுறாங்க. இவங்க கையில இருக்க கஞ்சாவெல்லாம் ஏன் இன்னும் பறிமுதல் படுத்தல? அது மட்டும் இல்லை, மொத்த வியாபாரிகள் யாரு, எங்கேருந்து வருது, எப்படி விற்பனை ஆகுது, எப்படி சொல்ல எல்லாமே போலீஸுக்கு தெரியும். இப்ப நீங்க இருக்கீங்க, என்ன வண்டி வச்சிருக்கீங்க? ஆக்டிவா வச்சுக்கோங்க. நான் போயிட்டே இருக்கும்போது மடக்கிங்க உங்க மீது வன்மம் என்னன்னா உங்க வண்டியில கூட கஞ்சா எடுத்துதான் வழக்கு போடலாம். அப்புறமா என்ன ஆயிடும், இன்னொரு மீடியாவில் உட்காந்து பேச இல்லடா அந்த பொண்ணு கொஞ்சம் அடிச்சிருக்கோம், கஞ்சா அடிச்சிருக்கோம். இப்ப எப்படி சங்கரை சொல்றீங்க, கஞ்சா கொடின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி ஒரு தடவை அந்த புள்ள கஞ்சா அடிச்சிருக்குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அந்த புள்ள கஞ்சா வித்து சம்பாதிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா இந்த மக்களுடைய பேச்சு அப்படிதானே. சங்கரை வந்து அப்படி யார் சொல்றாங்களோ இது வன்மமான ஒரு செயல். நான் என்ன சொன்னேன், சங்கர் தப்பு பண்ணாங்க, அந்த அதிகாரி பற்றி பேசின தப்பு தான். அந்த அதிகாரி வந்து பெண்களை பற்றி பேசுறது தப்பு தான். அதுக்கு உண்டான தண்டனை என்ன, அதுக்கு உண்டான வழக்கு என்ன, அதை மட்டும் போட்டாங்கன்னா அப்போ நீதியினுடைய அரசு. இல்லைன்னு சொன்னா அநீதியின் மறுபக்கமாக தான் திமுக அரசு செயல்படுது. வேற என்ன பண்ண முடியும்? தெளிவா சொல்றீங்க, இது திமுக அரசோட பிளானிங் தான் அப்படிங்கிறது தெரியும். வேற என்னமா இல்லைன்னு சொன்னா அந்த அது பேசுனதுக்காக மட்டும் கைது பண்ணா எத்தனை திரைப்படங்கள்ல பேசுறாங்க. இல்ல இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இவர் மட்டும் தான் பெண்களை தவறா பேசியிருக்கிறாரா? வேற யாருமே தவறா பேசலையா? திமுக யாரும் பேசலையா? ஏன் கலைஞரே பேசியிருக்காரு. ஜெயலலிதா பத்தி என்னென்ன பேசணும் அதெல்லாம் நம்ம பேச முடியுமா? இப்போ பேச முடியுமா? அந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்காரு. ஏன் உங்க கட்சியில இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, அவரு அந்த அளவுக்கு அசிங்கமா பேசக்கூடாது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அசிங்கமா பேசக்கூடிய நபர்கள்? அப்ப அவங்க மீதெல்லாம் இவங்க திமுக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப ஏதோ சங்கர் மட்டும்தான் பெண்களை பத்தி அசிங்கமா பேசிட்டாரு. இங்க அவசரமா போய் அவரை கைது பண்ணி தரத்துறன்னு வண்டியில ஏத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அது மட்டும் இல்ல. எத்தனை இது இந்நாள் 4 வழக்கு போட்டு 4 விளக்கு போட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை வழக்கு போட போறாங்கிறது தெரியல. ஒரு காலம் வந்து 38 மாவட்டம் இருக்கு, 38 வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 38 மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு 2 வழக்குன்னு சொல்லி 76 வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சார். சார் இது இல்லாம இன்னொரு கொஸ்டின் என்னன்னா வந்துச்சு, இப்போ வந்துட்டு அவரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. இவருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருக்கு அப்புறம் இவர் தான் டார்கெட், இவர் தான் போய் பிடிக்க போறாங்க. இவர் சப்போர்ட் பண்ணனால இவர் தான் போய் பிடிக்க போறாங்க. சங்கருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் பிடிக்க போறாங்க. அவர் கூட இருந்த முத்தலாக்கு வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி வேலையில இருந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. இது வந்து திட்டமிட்ட சரிதான், தெளிவா தெரியுது. நீங்க வந்து சுத்தி அளிக்காம டைரக்டாவா கேளுங்க. அதாவது ரெட்பிக்ஸுடைய தலைவர் ஓனர் ஃபிளிக்ஸை பிடிக்க போறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஓட்டிட்டு இருக்காங்க. திமுக ஐடிவி அதுதான் கேட்குறீங்க. ஆனா சொல்றேன், ரெட்பிக்ஸுக்கு நீங்க ஒரு வீடியோ, நான் பேசுற வீடியோ போடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல போடுறீங்க பொறுப்பு திருப்பு என்ன போடுறீங்க, டிஸ்க்ளைமர் போடுவோம், பொறுப்பு திருப்பு போடுவோம். அப்படிலாம் என்ன அர்த்தம்? அவர் பேசுறது அவருக்குங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீ நடவடிக்கை எடுக்கும்போது நீங்க அவரை எடுங்க. இதுதான் யூடியூபினுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உண்மையா சவுக்கு சங்கர் பேசினாருன்னா சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடுறது லாஜிக்கா ஏத்துக்கலாம். பிளிக்ஸ் மீது நீங்க வழக்கு போறீங்கன்னா இதுதான் வன்மம்ன்ற தெளிவா தெரியுது எவ்வளவு வன்மம்ன்றது. அப்போ உங்களுக்கு எதிராக யாரும் பேசவும் கூடாது. அது உங்களுக்கு எதிராக எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இருக்கும். இன்னைக்கு சவுக்கு சங்கரே பிளிக்ஸும் முடக்கிட்டேன்னு சொன்னா அப்போ மற்ற யூடியூப்கள்லாம் வந்து நம்மளை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் திமுகவுடைய லாஜிக். த்ரெட்டன்
இது அடக்குமுறைன்னுலாம். பயம் காட்டுறது. ஆமா, பயம் காட்டி அடக்குமுறை. இப்போ சங்கர் வந்துட்டு இந்த கார் அந்த ஆக்சிடென்ட் அது ஆமா பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அது ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கு. ஏதோ வந்து கார் நின்றுட்டு வா இந்த மோதுன்னு சொல்லிட்டு நடக்கவே இல்லை. அப்ப காவல்துறையா ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி தான் அந்த ஆக்சிடென்ட். ஆமா. அப்போ ஹெட்லைன்ஸ் அப்படி நியூஸ் எல்லாம் பார்த்தா வந்து சங்கர் அவர்கள் கூட்டி வந்த வாகனம், காவல் வாகனம் ஆக்சிடென்ட். அது என்னன்னு சொன்னா மரண பயத்தை கொடுக்கணும். இப்போ ஒருத்தனை சாகடிக்கிறதோட மரண பயத்தை கொடுத்தா அவன் இனி இது போட்டு பேசவே கூடாது. சங்கரை அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு தெரியும் சங்கரை பத்தி. ஓகே சார். ஓகே. உனக்கு ஒரு பப்பா, உங்க அப்பனுக்கு ஒரு பப்பா. ஏன்னா அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களோடயே இருந்திருக்கிறாரு. சிறையிலேயும் நீங்க சேர்ந்து இருந்திருக்கிறீங்க. அதனால அவரை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.